கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளில் கற்றுக் கொடுத்ததான வார்த்தையை கவனிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதே இருப்பேனாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நீங்கள் படித்து பார்த்தா தெரியும், இந்த கலாத்திய சபை ஒரு ஆவிக்குரிய சபை. இந்த கலாத்திய சபை ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையாக இருந்தது. ஆனால் இந்த சபையினுடைய நிலவரம் உலகத்தோடு போக ஆரம்பித்தது. உலக சிற்றின்பங்களோடு போக ஆரம்பித்தது. உலக பொருட்கள் மேல் ஆசை வைத்து போக ஆரம்பித்தது. பவுல் வேதனையோடு சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ, இத்தனை புத்தியினரா கலாத்தியரே என்று சொல்லி வேதனைப்படுகிறார். அப்பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அந்த கலாத்திய சபையுடைய நிலவரம், நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணினீங்க, நல்ல கர்த்தருக்குள்ள வந்தீங்க, கர்த்தரையே குறித்து உங்கள் இருதயத்தில் அதிகமாய் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தீங்க. ஆனால் காலம் போன பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு விதமாய் போய்விட்டது. வேறு சிந்தை உள்ளவர்களாய் மாறிவிட்டீர்கள். நம்முடைய தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதியை தான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்லிக் கொடுக்க வர. உங்களுக்கு ஒன்று, நீங்கள் இந்த சிலுவையை குறித்துள்ள அந்த தரிசனம் நீங்கள் இழந்து போயிட்டீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்குள்ள இருந்த அனுபவம் எப்படி தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அந்த ரெபெக்காள் எப்படி சொன்னாள், உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். யாரை பார்த்து சொல்றாங்க? எலியேசரை பார்த்து சொல்றாங்க. அந்த ஆபிரகாமின் வேலைக்காரர், மூத்த வேலைக்காரன் எலியேசரை பார்த்து அந்த ரெபெக்காள் சொல்லுகிறார், அந்த பெண்மணி, உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்கிற ஒரு தாகம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களுக்குள்ள இருந்தது. எப்பொழுது கர்த்தரை குறித்து பேசிட்டு இருந்தீங்க, கர்த்தர் உங்களுடைய நடுவில் இருந்தார், கர்த்தர் உங்களுடைய வீட்டில் இருந்தார். இன்றைய நாளில் இந்த பவுல் சொல்றாரு, எனக்கு மேன்மை பாராட்ட இந்த சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேனே தவிர வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு 4 காரியங்களை கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தெரிந்த பகுதி எரேமியாவின் புத்தகத்தை எடுப்போமா? பவுல் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேனே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதே இருப்பேனாக. அருமையான தேவஜனமே, இங்கே எரேமியா 9:23 வாசிக்கிறோம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று
என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இது பழைய வார்த்தை, இது எங்களுக்கு நல்லா தெரியுமே. இல்லை தேவஜனமே, ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:19 வாசிங்க. வசனங்களை மட்டும் கோடிட்டு கொடுத்துட்டு நான் கடந்து போக முடியாது விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1:19 வாசிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எனக்கு அன்பு தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் என்னிலும் ஒருவேளை அதிக ஞானவான்களாய் ஞானிகளாய் ஒருவேளை இருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய ஞானத்தை கொண்டு ஒன்று நீ செய்ய முடியாது. ஆனால் நீ சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி உன்னுடைய வாழ்க்கையிலே அவரை உனக்கு முன்பாக மையமாக உனக்கு மாதிரியாக வைத்து உன்னுடைய வாழ்க்கையை பின்தொடர்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. எங்க பாருங்க, ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, அல்லேலூயா, கெட்டு போகிறவர்களுக்கு இந்த உபதேசம் எப்படி இருக்குமா? பைத்தியமா இருக்கும். கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும், தொலைஞ்சு போகணும் என்கிறவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி பாருங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. பாஸ்டர்மாக்கு எப்போ பார்த்தாலும் என்னம்மா என்னம்மா பேரெல்லாம் சொல்லு, என்னம்மா நீ என்ன ஜெபத்துக்கு வர்றதில்ல, நீ இப்படி இருக்கிற. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனா இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய அதனால தான் தாவீது சொல்லுகிறான், நீதிமான் என்னை குட்டட்டும். நீதிமான் என்னை என்ன செய்யட்டும்? தயவாய் குட்டட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்குமா. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. 2 விதமான ஞானம் இருக்கிறதுங்க இந்த உலகத்தில். ஒன்று, யாக்கோபின் புஸ்தகத்தை திருப்புங்க. யாக்கோபின் புஸ்தகம் யாரா படிச்சிருக்கிறீங்களா? பாருங்க, மேல ஒரு ஞானத்தை சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் வசனத்துல, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்தனத்துக்கும் அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்திலே கவனிங்க, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்ல. 2 விதமான ஞானம். ஒன்று இவ்வுலகத்துக்குரிய ஞானம், அதாவது அது பேய்தனத்துக்கு அடுத்த ஞானம். ஆனால் இன்னொரு ஞானம் இருக்கு. சொல்லி பாருங்க, அடுத்த வசனத்துல, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அன்புக்குரிய தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த பேதனத்து கொடுத்த ஞானத்தோடும் இந்த லௌகிக உலக சம்பந்தத்துக்கு அடுத்ததான இந்த ஞானத்தை நாம மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். நாம பரத்தில் இருக்கிற ஞானத்தை பெற்று நாம நம்முடைய சுபாவங்களால், இன்க்ளூடிங் பாஸ்டரோட சேர்த்து சொல்கிறேன், நம்முடைய சுபாவங்கள் நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதல்ல, மற்றவர்களுக்கு போதிப்பதல்ல, நாம் நமக்கு முதலாவது உனக்குத்தானே நீ போதிக்கணும். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று சொல்றோம். ஆனா நம்ம அன்பு எப்படி இருக்கு தெரியுமா? சந்தர்ப்பம் வரும்பொழுது அது சுயமாய் கிரியை செய்கிறதுங்க. சுயமாய் நமக்குள்ள வெளிப்படுத்துது. பாருங்க, நம்ம இல்ல தேவஜனமே, ஷார்ட்டா மெசேஜ் சொல்றேன். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட, அந்த ஞானத்தை பெற்ற, இந்த சிலுவையை பெற்றுக்கொண்ட, சிலுவையை அல்லாவிட்டால் நம்மை மீட்கும் பலிபொருளாக ஒப்பு கொடுத்தது அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சுபாவத்தாலும் நற்கனிகளினாலும் குணங்களினாலும் நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த ஞானம், இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை பாருங்க, எழுதப்பட்டிருந்த கொஞ்சம் என்ன படிச்சோம் இல்லையா? இப்பிரபந்தத்தின் ஞானத்தை தேவன் என்ன செய்தாராம்? பைத்தியமாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானி எங்கே? தர்க்க சாஸ்திரி எங்கே? இப்பிரபந்தத்தின் ஞானத்தை தேவன் என்ன செய்தாராம்? பைத்தியமாக. அப்படின்னா நான் சொல்லட்டுங்களா? ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்துகிற, ஆண்டவருடைய ஆராதிக்க வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கிருபை நம்மை ஸ்வபாவ ரீதியாக, குண ரீதியாக சும்மா போய் கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுவதல்ல. நம்முடைய அனுபவத்தில், நம்முடைய ஸ்வபாவத்தில், நம்ம அதனால தான் எழுதப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் ஸ்வபாவ அன்பு இல்லாதவர்களாக என்ன செய்வார்களா? மாறுவார்கள். கர்த்தருடைய நம்ம பாருங்க, எப்பவும் பார்த்தீங்கன்னா, பாஸ்டரோட சேர்த்தே சொல்கிறேனே ஸ்தோத்திரம், நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புத்திமதி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களா, பாஸ்டர் அம்மா எனக்கு புத்திமதி சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே என்ன செய்கிறேன் தெரியுமா? பாஸ்டர் அம்மா மேலே எந்த விதத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவங்களை எப்படி நான் தட்டலாம் என்பது தான் என்னுடைய இயல்பு. இன்றைக்கு நாம பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசுவை பற்றி நாம பேசுகிறோம், நானும் நீங்களும் தான் மற்றவங்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் நமக்கிட்ட அந்த சுபாவமே இல்லை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதிட்டு என்ன சொல்றாரு? மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் நல்லோரையும் கூட சேர்த்து பார்த்தீங்க, அவங்க நல்லவங்க, நல்லோரையும் கூட பகைக்கிறவனா இருக்கிறான். மற்ற ஒருவனுடைய வேலைக்காரன குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு நீ யாரு? அவன் விழுந்தாலும், அவன் எழுந்தாலும், அவன் நின்றாலும் தன் எஜமானனுக்கு அவன் உத்தரவாதி. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவஜனமே ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன்? ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது. ஒரு ஞானம் எப்படிப்பட்டது? பேதனத்துக்கு அடுத்த ஞானம். இன்னொன்று நற்கனிகளின் வாசியமா, அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது பாருங்க? சுத்தம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. முதல்ல நாம நிறுத்துவோமா? ஸ்தோத்திரம். பாஸ்டர் விக்டர் என்கிறவர் இப்போ ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் பெங்களூரில் இருக்கிறார். அவர் ஒரு சின்ன ஜோக்கை சொன்னார். அவர் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு மனுஷன். எல்லாம் ஹாஸ்டலில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கறிக்கட்டை இருக்குல்ல, கறிக்கட்டை எடுத்து நல்லா குழைச்சி தூங்கும் போதே எல்லாருக்கும் முகத்திலையும் இப்படி ஒரு மீசை போட்டு விட்டுருக்காங்க சின்ன வயசில்.
அவர் சொன்னது இப்போ பாஸ்டராக இருக்கிறாரு. அவர் முழிச்சு பார்த்தானா, டேய் அப்படின்னானா, அவன் இருந்தால டேய் என்னானா, முழு ஹாஸ்டல் சிரிக்கிறான். இன்னைக்கு நாமும் கூட நமக்கு இருக்கிற கரியை பார்க்கறதே இல்லைங்க. நம்ம மற்றவங்களையே எப்படி சுமத்தலாம். நான் தேவண்ட வார்த்தையை போதிக்கிற எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தேவனுடைய ஸ்பாவங்கள் வளரும்படியாக அந்த நற்கனிகளினால் நிறைந்ததான அந்த ஞானத்தை நாம் கேட்க. ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். என்ன மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்று இருக்குமானால் கடைசியா சொல்லிக் கொடுக்கிறேன், அவர் கர்த்தர் தயவுள்ளவர் என்கிறதை மட்டும் நாம சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. முதலாவது நமக்குள்ள இருக்கிற நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்ப்போமா. நம்முடைய கண்ணில் இருக்கிறது என்னதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் கண்ணில் இருக்கிற சகோதரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற இவன் என்னதோ நான் ரொம்ப கெட்டிக்கார மாதிரி, உடனே பாஸ்டர் எல்லா விதத்திலும் கெட்டி இல்லை, என்னை தோண்டி பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு நாம மற்றவர்கள் மேல பழி சுமத்துவதே இல்லை. இன்னும் உனக்குள்ள கனி வரவே இல்லை, கனி வளரவே இல்லை. இயேசுவின் சுபாவம் உனக்குள்ள வரல. நீ போதிக்கலாம், இன்க்ளூடிங் பாஸ்டர் போதிக்கலாம், வெய் நல்லவர், இயேசு நல்லவர் என்று நீ சொல்லலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற குறை காண்கிற அனுபவம், மற்றவர்கள் மேல் பழி சுமத்துற அனுபவம் உனக்குள்ள தீருகிற வரையிலும் இயேசு நீ செய்கிற ஊழியத்தையும் நான் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கணக்கிலே வைக்க மாட்டார். அது வெட்டான ஒரு ஊழியம். எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாகுமானால், நீங்க நடந்து போனாலே அல்லேலூயா ஸ்தோத்திரம், மாறுதல் உண்டாகும். என்னைத்தான் சொல்லுவேன், பயங்கரமா சொல்லுவேன், கேட்டு பாருங்க. எப்படியோ அடிச்சு உடைச்சு எடுத்து இன்னைக்கு கொஞ்சம் கொண்டு வந்து நிற்கிறாங்க. இப்பதான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாம் வளரணும். எதில் வளரணும்? வளர்ந்துருக்கிறோம். இடையே வயதாயிலே தலை நிறச்சில்லைங்களும் ஏதோ சொல்லுவாங்க, புத்தி நிறச்சில்லைன்னா சொல்லுவாங்க. அதுபோல் இல்லை, நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மாறுதலை கட்டளையிடுவாராக. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஞானத்தை தருவாராக. எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, ஆண்டவரே இவ்வுலகத்தின் ஞானத்தை நீர் பைத்தியமாக வைத்திருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியுது. ஆனால் இன்னும் நாங்கள் அந்த உம்முடைய ஞானத்தில் உம்முடைய கிருபையில் நாங்கள் வளர, ஆண்டவரே உம்முடைய நற்கனிகளை எங்களுக்கு தாங்க, உம்முடைய பாவத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நாம ஏன் சோத்திரம். எங்களோட பாஸ்டர் சாம் சுந்தரையா அடிக்கடி சொல்லுவாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் 4 படியுங்கள். இயேசு எங்கேயாகிலும் யாரையாகிலும் ஒரு நாளாகிலும் இந்த 4 சுவிசேஷத்தில் குறை சொன்னதாக இருக்குமானால் இந்த பாஸ்டர் வேலைக்கு நான் டாட்டா சொல்லேன்வார். இயேசு ஒரு நாள் குறை சொன்னதில்லை. ஏனென்றால் இயேசுவிடத்தில் என்ன இல்லை? சாம்சன் படித்த மனுஷன் சொல்லி கொடுத்ததா சொல்கிறேன். நாம் ஏன் இன்னும் குறைய சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? நான் சொல்கிறேன், குறைவோடு தான் இருக்கிறோம். இல்லை ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஞானத்தை, இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? ஆவியானவரே நடத்துகிற. இதுக்கு ஒருவேளை நீங்கள் இந்த செய்திக்கு டச் இருக்கோ என்ன தெரியல, ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, நான் சொல்லிடுறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானம் நற்கனிகளினாலும் நீதியினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவஜனமே, ஞானி இந்த உலகத்தை ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கிட்டார். ஆகையினால உனக்கு பெரிய ஞானம் இருக்கு, நான் சாதித்திரலாம், இப்படியெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் குப்பை தவிடு பொடி ஆன பிறகுதான் கொஞ்சம் வளர்த்தி கொண்டு வர்றார். தேவனை அறிய அறிய வேதங்களை படிக்க மற்றவருடைய வார்த்தைகளை கேட்க தான் ஒரு மாறுதலை தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கார். இன்றைக்கு நானும் நீங்களும் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற அந்த ஞானம் அல்ல, நம்மளுடைய ஞானம் தேவனை குறித்து சொல்லுகிற ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. 2வது பாருங்க,
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் எடுத்திருக்கிறேன், வேண்டாம், இப்போ நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, பராக்கிரமன் என்ன செய்ய வேண்டாம்? தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அல்லேலூயா. சமீபத்தில் படிச்ச பெரிய பாக்ஸராம், 10 பேரை தூக்கி போட்டு அடிப்பாராம் பாக்ஸர். பேப்பரில் படிச்சது. ஒரு சின்னவன் வந்தானா வெட்டி போட்டு போயிட்டான். அவன் தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி இருக்கிறான், தன்னுடைய பலத்தில் சார்ந்து இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னை சார்ந்து நில்லுங்கள். அல்லேலூயா. முடிக்க போறேன். என்னை சார்ந்து நில்லுங்கள். அதனால்தான் ஆவியானவர் சொல்றார், சகரியாவின் புத்தகத்தில் 4:5 வாசிக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேப்பரில் அதை படித்தேன். அதை முருகன் கை குடிக்க போவேன். அதாவது கடைக்கு போகும்போது அந்த கடைக்கு போவேன். ஐயா கவனிங்களாம், பார்த்து பாருங்க, அந்த பேப்பரை பாருங்க. பாக்ஸரான், அவன் 10 பேரை அடிப்பானா. அவன் தன்னை பலத்தில் சார்ந்துட்டு ஒரு சின்ன பையன்கிட்ட போனானா, ஒரே தட்டு, முடிஞ்சிச்சு. அவன் தட்டாத இடத்துல தட்டிட்டான், முடிஞ்சு போச்சு. பராக்கிரமன் தன்னை. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பலத்தை நம்பி நிற்கிறாங்க. அங்கே பார்வோன் எழுதப்பட்டிருக்கு, வாசிங்க. ஏசாயின் புத்தகத்தில் எழுத சொல்லப்பட்டிருக்கு, வாசித்து பாருங்க. 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் பாருங்க. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல், நல்ல கவனிங்க, என் வாக்கை கேளாமலும் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலும் ஒதுங்கவும் வேண்டாம் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்வோன் தன்னுடைய ரதங்களையும் குதிரை வேலையை நம்பி இருந்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? குதிரையும் குதிரை வீரனையும் பார்வோனுடைய பலத்தை எல்லாம் செங்கடலிலே தள்ளி போட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பார்வோனுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரதங்களும் குதிரைகளும். அதை நம்பிதான் அவன் இறங்கினான் செங்கடலில். ஆனால் தேவன் மோசே இடத்துல சொன்னார், உன் கோலை திருப்பி நீட்டி என்றார். சமுத்திரம் மூழ்கி, அல்லேலூயா, பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்புக்குரிய தேவஜனமே, ஒருவேளை உனக்கு ஞானம் இருக்குமானால் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் உன்னுடைய ஞானத்தை வேண்டாம், எந்த ஞானத்தில் சார்ந்துரு. இல்லையா? ஒருவேளை உனக்கு நல்ல பராக்கிரமம், நீ பெரிய பாக்ஸராக இருக்கலாம், அந்த பேப்பர் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன், பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கலாம். சோத்திரம். இல்லையா? பராக்கிரமசாலியானாலும் நீ இல்லை, ஆண்டவருடைய பலன். ஆமென். கர்த்தர் எனக்கு பலனோ, என் பலனோ, என் கேடகமோ, நான் நம்பி இருக்கிற என் துருகமோ, என் உயர்ந்த அடைக்கலமோ, என் கேடகமோ, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையிலே அன்பு கூறுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதக்காரன் தாவீது அப்படித்தான் போனான். கோலியாத்தை பார்த்து தாவீதை கணக்கு போட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். அவனே சொன்னான் பாருங்க, நான் என்ன தடி எடுத்துட்டு வர்றேன் நாயா? நான் யாரு? பெரிய ராட்சதன், கிங்கு. என்ன நீ பார்த்த ஒரு புழு போல இருக்கிறான். இவன் சொன்னா, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் புறப்பட்டு வருகிறேன் என்று சொன்னா தட்டிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பலனை, தன்னுடைய புருஷனுடைய பலன், தன்னுடைய மனைவியுடைய ஆரோக்கியம், தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், எதையோ நம்பி இருக்க வேண்டாம். இந்த பலன் எல்லாம் ஒரு சிங்கிள், ஒரு 2 minutes தூக்கி தள்ளிட்டான்னா முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம இன்னும் நம்முடைய மாம்சத்தையே நம்பி நிற்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய மாம்சத்தை நம்ப வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய மாம்சம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய தேவன், இந்த மூச்சு இருக்கே, அதுவே அவர் கொடுத்ததுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கும் இன்னும் வளரணும், அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை தேவஜனமே, இல்லை நம்முடைய பலத்தையோ இல்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க இன்னும் நாம் சில தவறுகளை செய்துட்டு தான் இருக்கிறோம். இல்லை, நம்முடைய பராக்கிரமத்தை, நம்முடைய பலனை நாம் நம்ப வேண்டாம். நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்ப
நம்ப வேண்டாம். அல்லேலூயா. மூன்றாவது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒரு மனுஷன் மேன்மை கடந்த நாட்களில் கூட என்னுடைய மகன் கூட உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாக கொடுத்தார். லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் கட்டினான், பெருசாய் கட்டினான், இடித்து கட்டினான். அவனே சொன்னான், தன் ஆத்மாவை பார்த்து, உனக்காக களஞ்சியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறான். பெரிய லாஞ்சை நம்பி இருக்கிறாங்க, பெரிய கப்பலை நம்பி இருக்கிறாங்க. சோத்திரம். என்னதோ நம்பி இருக்க வேண்டாங்க. ஆண்டவரிடத்தில் யாரோ எதை நம்பி இருக்கட்டும், அவங்க பெரிய பெரிய லாஞ்சை நம்பி இருக்கட்டும், கப்பலை நம்பி இருக்கட்டும், பெரியதை நம்பட்டும். ஆனால் அன்புக்குரிய தேவஜனமே, நாம நம்ப வேண்டியது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. அந்த இடத்துல வாசித்து வேணா பாருங்க, போய் நேரம் ஆகுது. அங்கே எழுதப்பட்ட லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 21 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்திருக்கலாம். ஐஸ்வர்யனை குறித்து அவன் சொல்லுகிறான், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்ததை குறித்து கம்பீரமாய் சொல்லுகிறான். என் ஆத்மாவே, உனக்காக ஏராளமாக சொத்தை சேர்த்து வைத்திருக்கிற தேவஜனமே. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பிச்சை போட்டாதான் எனக்கு உங்களுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பார்த்து பிச்சை போட்டாதான், உங்களுக்கு பார்த்து கர்த்தர் பிச்சை போட்டாதான். அவனுடைய எண்ணத்தில் இருந்த ஐஸ்வர்யவனுடைய இருதயத்தில் நான் அவ்வளவு. அந்த ராத்திரியில் அவனுக்கு ஒரு சத்தம் உண்டானது. மதிகேடனே, வாசிக்கலாமா யாராவது? மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும்? அவருக்கு மட்டும்தான் இவ்வளவு போல்ட்னஸா பேச முடியும். இந்த வசனத்தை நான் இந்த வார்த்தையை கவனிச்சேன் இன்னைக்கு காலையில. அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், நீ சேர்த்து வைத்தது யாருடையது ஆகும் அப்படின்னு சொன்னா, நான் எடுத்துட்டேன்னா, உன் ஆத்மாவை எடுத்துட்டேன்னா, இந்த ராத்திரி நீ செத்து போயிட்டேன்னா, அதுக்குரிய உள்ளவர் நான் என்னை பார்த்துருக்கேன், என்னை நம்பி இருந்தா, என்னை மேன்மை பாராட்டி இருந்தா உனக்கு அந்த ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கும். ஆனால் அவன் அப்படி சொல்லல. மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில் எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன எடுத்துக்கொண்டா, எடுத்தா என்று சொல்லுவோம். நம்ம அவ்வளவுதான் பேச முடியும். ஆனா இங்கே உரிமை உள்ளவர் என்ன சொல்றாரு? எடுத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அருமை தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு கொடுக்கிறேன். ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படியானால் எதை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும்? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. எதை குறித்து மேன்மை பாராட்ட சொல்றாரு பாருங்க. என்னுடைய நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. என்னுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. வாசித்து பாருங்க 105ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்க சீக்கிரம். 105:3. ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. நமக்கு கிருபை, நம்மளை சுகமா உட்கார வச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் நம்மை ஜீவனோடு நான் உங்களோடு பேசும்படியா இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நாளைக்குரியது பாஸ்டருடையது அல்ல, உங்களுடையது அல்ல. நாளைய தினம் நாளைய தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத? பெருமை பாராட்டாத. நீ பெருமை பாராட்டுவாயானால் வேறொன்னை சுமக்கிறது என்று நீ அறிந்து கொள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், நாங்களோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? எல்லாரும் சொல்லுங்களா? நாங்களோ ஆண்டவரே உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இதுவரையிலும் நான் கட்டின வீடு. இங்க வாசல்ல கால் வச்சுன்னா புருஷனை பார்த்து சொல்றது, வாசல்ல கால் வச்சுன்னா பத்திரமும் என் பேர்ல தான் இருக்கு. சோத்திரம். காலை வெட்டி போடுவேன். நீ சேர்த்தது இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போயிட்ட இல்லை. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். 1000 இருந்தாலும் கணவன் இல்லையா?
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது எதுக்கு பாஸ்டர் சொல்றாரு? சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ, சொல்லுங்களேன், நாங்களோ எங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவது. 2 கொரிந்தியர் 10:17 வாசிங்க. முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 10:17 மேன்மை பாராட்டுகிறவன், ஆமென் சொல்லுங்களா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை நான் உட்கார்ந்து யோசிப்பேன், என்ன புகழ்ச்சியாக நான் சில வேளை எனக்குள்ளே மனுஷன் தானே மாம்சத்தில் நினைச்சா பார்த்தீங்கன்னா அது அல்ல, கர்த்தரால புகழப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை தேவஜனமே, இந்த நாட்களில் என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை சொல்லிட்டேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேனே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் ஆண்டவர் அறியாம நடக்கல. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் மாற்றினார். சில காரியங்களை தேவன் மாற பண்ணினார், சில காரியங்களை தேவனே மாற செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால நாம மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் ஒப்பு கொடுப்போமா, நம்மை தாழ்த்துவோமா தேவ சமூகத்தில். ஆண்டவரே, இந்த வசனங்கள் கேட்ட வசனங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கு ஒன்று கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். அல்லேலூயா. ஒரு விசை எல்லாரும் எழும்பலாமா? அல்லேலூயா.